ஹலோ மக்களே, நேற்று நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த பேக்கோட அன்பாக்சிங், சினர்ஜியோட சேஃப்டி கியர் கிட்ல என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கோம். ஷிப்ல ஜாயினிங் பண்றதுக்கு முன்னாடி இது சேல் ஆர்டர். இதுல என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் சைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்னோட காப்பி. ஓவரால் டோட்டல் 14 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிருக்கு போடுற நம்ம ஜாக்கெட். இப்போ ஷிப்பு நிறைய கண்ட்ரி மாறி மாறி போகும். சில இடத்துல பனி பொழிவு நிறையா இருக்கலாம், கோல்டு வெதரில் இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல ஷிப்பு அக்காமடேஷனோடு நாங்கள் வெளியே வேலை பார்க்கும்போது இதை போட்டுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது இன்சுலேஷன் அப்படி ஏதோ சொல்லுவாங்க. இன்சுலேஷன் அப்படின்னு போட்டு குளிருக்காக போடுற ஜாக்கெட் பேண்டோட இருக்கும். ஃபுல் கவர் ஆகுது. அடுத்து கம்பெனியோட டிஷர்ட். 2 டிஷர்ட் இருக்கு. 2 கலர், டிஃப்ரெண்ட் கலர். ஒரு ஆஷ் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். என்னோட சைஸ் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எல்லாம் அதன்படியே கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட டிஷர்ட் இதை பாருங்க, கம்பெனி லோகோ இருக்கு. ரொம்பவே நல்ல குவாலிட்டி. அடுத்து என்ன இருக்கு? இது தெர்மல் வியர். குளிர் ஏரியாவுக்கு போனால், கோல்டு வெதர் இல்லை கண்ட்ரிக்கு போனால் அப்போ நம்ம போடுறதுக்கான தெர்மல் வியர். இதுவும் பேண்ட் ஒன்று இருக்கும், டிஷர்ட் ஒன்று இருக்கும். நம்ம இதை போட்டுட்டு இது மேலே நம்ம ஒர்க்கிங் க்ளோத் போட்டுக்கலாம். அந்த ஜாக்கெட் அது மாதிரி போடுறது, அதுக்காக இது நம்ம மங்கி கேப்புன்னு சொல்லுவோம்ல, குளிருக்கு போடுறது அது. அப்புறம் இதுதான் பாய்லர் சூட். எங்களோட மெயின் ஒர்க்கிங் கிளாத் இதுதான். எப்பயுமே நான் இன்ஜின் ரூம்ல டெய்லி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கிங் கிளாத் தான் போட்டுட்டு போவோம். பாய்லர் சூட்னு சொல்லுவோம் நார்மலி. அதுதான் இது. ஆரஞ்ச், டார்க் ஆரஞ்ச் கலர்ல இருக்கு. ரொம்பவே நல்ல குவாலிட்டி. 3M பிராண்ட், அந்த பிராண்டோடது. ரொம்பவே நல்ல குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் 1 2 3 4 டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. தென் சேஃப்டி ஷூ, அதுவும் என்னோட சைஸில் தான். ஏற்கனவே நான் உங்களுக்கு என்னோட சைஸை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதன்படி என் சைஸில் கொடுத்துருக்காங்க சேஃப்டி ஷூ. அப்புறம் சேஃப்டி காகல்ஸ். இது நம்ம ஷிப்பில் நிறைய இடத்துல வேலை பார்ப்போம். சில இடத்துல கட்டிங், வெல்டிங் நடக்கலாம். வெல்டிங்க்கு இது போட முடியாது, கட்டிங் நடக்கும், ஒர்க்கிங் பண்ணுவாங்க, டஸ்ட் இருக்கும். ஏதாவது எல்லா இடத்துக்குமே சேஃப்டிக்கு போடுறதுக்காக நல்ல ஒரு சேஃப்டி காகல் கொடுத்துருக்காங்க. இப்படி போட்டுட்டு வேலை பார்க்கலாம். ஃபுல்லி கவர் ஆகுது, கொஞ்சம் எதுவுமே நமக்கு படாமல் ஃபுல் சேஃப்டியோட வேலை பார்க்கறதுக்காக சினர்ஜி கம்பெனி நமக்காக கொடுக்குது. அதுவும் டோட்டல் 2. இது க்ளவ்ஸ், குளிருக்கு போகிறது, வின்டர் க்ளவ்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு ரப்பர் க்ளவ்ஸ். நம்ம ஆயிலி வேலை பார்ப்போம், சில மெஷினரி ஓவரால் ஏதோ ரிப்பேர் ஒர்க் பார்க்கும்போது ஆயிலி ஸ்லிப் ஆகாமல், நம்ம கையில் ஆயில் எதுவும் படாமல் அதுக்கு போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக க்ளவ்ஸ் இருக்குது. இது ஒரு ஜோடி தான் கொடுத்துருக்காங்க. திருப்பி இந்த க்ளவ்ஸ் பேரு தான் பார்க்கணும். இதோட பேர் என்னதுன்னு எனக்கு தெரியல. இதுவும் மேலே ஹார்ட் ரப்பர் கொடுத்துருக்கு. இங்கே கீழே கொஞ்சம் ஃப்ரிக்ஷனோட இருக்கிற ரப்பர் மெட்டீரியல் கொடுத்துருக்கு. இந்த நெட்ஃப்ளிக் கிரிப் க்ளோவ்னு போட்டிருக்கு.
இது வந்து எப்படி சொல்றது, இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவ்ஸ். இது வந்து ஹார்ட் ரப்பர் மேல, இது வந்து ஒரு கிரிப் கிளவுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது சில கயர் இழுக்கலாம், ஏதாவது பிடிச்சி இழுக்கிறதுக்கான அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹார்ட் ரப்பர் இருக்கு. இதுலேயும் நம்ம கொஞ்சம் மேலே அப்பெல்லாம் டேமேஜ் ஆகாமல் எங்கேயாவது உரசினாலோ ஏதோ ஒரு ஹார்டான மெட்டீரியல் இடித்தாலும் இது அதுக்காக இந்த இது சேஃப்டி இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து 2 ஜோடி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு க்ளவுஸ். இதுவும் ரப்பரோட தான் இருக்கு. இது வந்து மல்டி பர்பஸ் க்ளோ. மல்டி பர்பஸ்னா நம்ம பல வேலைக்கு எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் டெய்லி பண்ணுற வேலைக்கும் சரி, மற்ற எது ஹார்ட் ஜாப் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு 4 பேர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஐட்டம் முடிஞ்சிருச்சு. என்னடா 14 ஐட்டம் சொன்னானே அப்படின்னு பார்க்குறீங்களா? நானும் அதே டவுட்டில் தான் இருக்கேன். சரி, இப்போ நம்ம ஒரு எண்ணிக்கும் எத்தனை ஐட்டம் டோட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த கிளவ்ஸ் இது 1, மல்டி பர்பஸ் கிளவ்ஸ் 2, இந்த கிரிப் க்ளவ் இது 3, அப்புறம் இது இந்த கிளவ்ஸ் ஹேண்ட் இந்த இது பேர் தெரியல. இது ஒரு கிளவ், இது ஒரு 4. அடுத்த இதானதுக்கப்புறம் பாய்லர் சூட் 5, 4 பீஸ் வச்சிடுறேன். இது டோட்டல் 5 ஆயிடுச்சா? இது 5, இது 6 மங்கி ஃபுல்லான்னு சொல்லுவோம், மங்கி கேப். தர்மல் சூட் இருக்கா? தர்மல் சூட் டிஷர்ட் பேண்ட் 7, டிஷர்ட் 8, 9, 10, 11, 12. லிஸ்ட்ல என்னடா 14 ஐட்டம் இருக்குங்க. பேக் 13. அவ்வளோதான். இன்னொரு யூவி ரே காகல், யூவி ரேன்னு எழுதியிருக்கு. யூவி காகல் வந்து இதில் இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியல. அது மேபி அவங்க கொடுக்கும் போது மிஸ் பண்ணியிருக்கலாம். நார்மலி இருக்கும், என்னோட லாஸ்ட் ஜாயினிங்ல இருந்துச்சு. அவ்வளோதான். டோட்டல் 14 ஐட்டம் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஃப்டியோட இது வந்து எவ்ரி ஜாயினிங். நான் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ 6 மந்த்ஸுக்கு போகும், 3லேருந்து 4 மாதம் வீட்டில் இருப்பேன். திருப்பி நெக்ஸ்ட் ஜாயினிங் அப்போ எவ்ரி டைம் புதுசு கம்பெனிலேருந்து இது எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. லோவர் ரேங்க்லேருந்து ஹையர் ரேங்க் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூலேருந்து கேப்டன் சீஃப் எல்லாத்துக்குமே இந்த கிட்டு எல்லா ஜாயினிங்லையும் கொடுப்பாங்க. ஓகே மக்களே, இதோட அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் என்னோட எல்லா கண்டென்ட்டையும் தவறாமல் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.